بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونصلي ونسلم على رسول الله اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله ما في السماوات وما في الأرض وكفى بالله وكيلا إن يشأ يذهبكم أيها الناس ويأتي بآخرين وكان الله على ذلك قديرا صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான பெரியார்களே, சகோதரர்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் திலாவத்து செய்தது சூரத்து நிசாவுடைய 132வது 133வது திருவசனங்கள். உண்மையிலேயே சொல்ல போனா இந்த ஆயத்து மிகவும் பயங்கரமான ஒரு ஆயத்து. இந்த ஆயத்தினுடைய அர்த்தமும் பயங்கரமானது. இந்த ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்துக்கு காலம் சந்தர்ப்பங்கள் வரும் பொழுதெல்லாம் அல்லாஹ் இதை பயன்படுத்தி இந்த ஆயத்தை அமல் செஞ்சிருக்கிறான். அல்லாஹ் இந்த ஆயத்தை அமல் செஞ்சிருக்கிறான். இந்த ஆயத்துடைய கருத்து என்ன சொன்னா, அல்லாஹ் சொல்லுகிறான், வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானம் பூமியில் உள்ளவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்குத்தான் சொந்தமானது. உண்மையான மாலிக் சொந்தக்காரன் அவன்தான். சொந்தம், அவனுக்குத்தான் சொந்தம். என்ன இருக்குது அல்லாஹ்வுக்குத்தான் தெரியும். எப்படி பங்கன் ஆகுது அல்லாஹ்வுக்குத்தான் தெரியும். ஹாலிக் கிரியேட்டர் அவன்தான், படைத்தவன் அவன். ஓனர்ஷிப்பும் அவனுக்குத்தான் இருக்குது. ஓனர்ஷிப்பும் அவனுக்குத்தான் இருக்குது. அதை பங்கன் பண்ற கேப்பபிலிட்டி யாருக்கு இருக்குது? அவன்கிட்ட தான் இருக்கு. ஒன்றே படைச்சான், சொந்தக்காரன், மூணாவது அதை பங்கன் பண்றான், நிர்வகிக்கிறான். யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ வல் அர்த். வானம் பூமியில் உள்ள அத்தனை விடயங்களையும் அவன் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான். டைமுக்கு மீனுக்கு சாப்பாடு கிடைக்குது, டைமுக்கு வயிற்றில் உள்ள புள்ளைக்கு சாப்பாடு கிடைக்குது. எல்லாம் ஒன் டைம் நடக்கத்தான் செய்யும். எல்லாம் ஒன் டைம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். கடைசியா நாங்களே சொல்லுவோம், முயற்சி செஞ்சது மிச்சம், கிடைச்சது வேறெங்கேயோ. எதையோ டார்கெட் பண்ணுவோம், எங்கேயோ மாட்டோம். எதையோ நினைச்சுவோம். சிலாக்கள் நல்லா படிச்சாங்க, படிச்சு வியாபாரம் செய்யறாங்க. படிப்புக்கும் அவங்களோட தொழிலுக்கு சம்பந்தமே இல்லை. சம்பந்தமே இல்லை. சிலாக்கள் நல்ல வியாபாரம் பண்றாங்க, அவங்களுக்கு அவங்களோட படிப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் 3 விஷயம் எனக்குத்தான் சொந்தம். நான் தான் ஹாலிக், கிரியேட்டர், படைத்தவர் நான். மாலிக், ஓனர்ஷிப்பும் எனக்குத்தான் இருக்கு. நாடின மக்களுக்கு நாடிய முறப்பிரகாரம் கொடுப்பேன். இவரை கொடுப்பேன், அவர்கிட்ட வாங்குவேன், இவரை கொடுப்பேன், அவர் எடுப்பேன். சுப்ஹானல்லாஹ். ஹுஸ்னி முபாரக் 40 வருஷம் கொடுத்தான், அவர் பறிச்செடுத்துட்டான். கடாபி கொடுத்தா கொஞ்ச காலம் பறிச்செடுத்துட்டான். تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء. சும்மா அல்லாஹ் சொல்றான், அதே சின்ன விஷயம் மாத்திரம், நொடிப்பொழுதுல மாத்திடுவான். நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா, எவ்ரிதிங் ஓகே. டாக்டர் செக்கப்பு போனா டாக்டர் சொல்லிட்டாரு பிளட் கேன்சர். என்ன ஆகும்? இப்ப என்னங்க ஆகும்? என்ன நடக்கும்? இப்ப என்ன ஃபீலிங்? இப்ப மௌத்தை தவிர வேறொன்று முன்னால தென்பட மாட்டாது. மௌத்தை தவிர வேறொன்று முன்னால காட்சி கொடுக்க மாட்டாது. மேடம், நான் மௌத்தாக போறேன். அல்லாஹ் சொல்றான், என் கையில் இருக்குது. யுகல்லிபுல் லைல வன் நஹார். இரவ பகலாக மாற்றுறது போல உண்ட நிலைமைகள் அப்படியே மாற்றிடுவேன். நாங்க பெரிசா பிளான் பண்றோம்,
ஒன்றுமில்லை. கல்யாண வீட்டுல சாப்பாடு உங்களோட இன்பத்தை எனக்கு துன்பமாக மாற்றேன் அல்லாஹ் சொல்றான். உங்களோட இன்பத்தை எனக்கு துன்பமாக மாற்றேன். எல்லாம் எல்லாம் இந்த கீழக்கரையில கல்யாணம் நினைச்சது என்ன டிசம்பர்ல எல்லாம் கம்ஃபர்டபிள் சந்தோஷமா இருக்கிறாங்க. எங்கிருந்தோ கல்யாணத்துக்கு வந்தவங்க, ஆஸ்திரேலியாவிலிருந்து கல்யாணத்துக்கு வந்தவங்க சாப்பிட்டெல்லாம் முடிஞ்சு என்ன போனாங்க, சும்மா ஒரு போட்ல போறாங்க. எப்படி ஆச்சரியம் ஏற்பாடு. அல்லாஹ் அந்த மக்களுக்கு நசீபாக்கணும். அவங்களோட குடும்பங்களுக்கு அல்லாஹ் யாரை இழந்தாங்களோ அவங்களுக்கு பிரதி உபகாரம் அல்லாஹ் நல்லவங்களை கொடுக்கணும். ஆண்கள் எல்லாம் ஒரு போட்ல, பெண்கள் எல்லாம் ஒரு போட்ல கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாங்க. பெரிய 6 வாரமான சாப்பாடு, 6 வாரமான ஏற்பாடு. நியூஸ் கேள்விப்படுது, போன பெண்கள் போன போட் மறுபக்கம் கலந்துட்டு 30 பேர் மவுத்து. 30 பேருக்கு கொண்டாட்டி இல்ல. எத்தனையோ பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் உம்மா வருவாங்க சொல்லி உம்மா மவுத்திங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் நபி சொன்னாங்க, உங்களுடைய இன்பங்களை எல்லாம் துன்பமாக மாற்றி அமைக்கக்கூடிய மௌத்தை நீங்க மறக்க வேண்டாம். நீங்க எப்ப ஞாபகம் கொள்ளுங்க, இந்த சந்தோஷம் அடுத்த செகண்ட் வைத்துடலாம். அடுத்த செகண்ட் வைத்துடலாம். அடுத்த செகண்ட் இது அல்லாஹ் சொல்றான். இது ஒரு விளையாட்டு. கிரிக்கெட் பார்க்கிறோம், ஒரு பாலுக்கு 6 அடிச்சோடனே மாஷா அல்லாஹ், அடுத்த பாலுக்கு நீங்க போயிட்டோன்னே இதுதான் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை. ஒரு பாலுக்கு 6 என்ன எழுப்பி கை தட்டி மாஷா அல்லாஹ்ங்கறாங்க. அடுத்த பாலுக்கு 6 போயிட்டோன்னே அவனுக்கு மதுவா செய்வீங்க. எனக்கு தேவையா இது? அல்லாஹ் சொல்றான், இதுதான் துனியாவுடைய வாழ்க்கை. இதைத்தான் நீங்க கிரவுண்ட்ல விளையாட்டு பார்க்கிறது போலத்தான் நான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. இன்னமல் ஹயாத்து துன்யா லாஇபுன் வ லஹ்வுன் வ ஸீனத்துன் வ தஃபாஹுருன் வ தகாசுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். அல்லாஹ் சொல்லிக்கொண்டே போறான். இதெல்லாம் ஒரு கிரவுண்ட்ல வச்சு நீங்க பார்க்கிறது போலத்தான். ஒத்தரே மாஷா அல்லாஹ் பில்டிங் கட்டிட்டாரு, 6 கட்டு பில்டிங், மாஷா அல்லாஹ் வெல்ல நல்ல. அவர் ஒத்தாயிட்டாரு, என்ன சொல்றீங்க? எனக்கு தேவையாயுது, பேங்க்ல வாங்குறது தேவையாயுது. அதே விஷயத்தை மறுபக்கமா மாற்றுவீங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒரு கிரவுண்ட்ல இந்த துனியா விளையாட்டை பார்க்கறது போலத்தான் இந்த துனியாவுடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். இது எந்த ரியாலிட்டியும் இதுல இல்ல, இதுல எந்த ஒரு உண்மையும் இல்ல. எனவே அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் உள்ள ஹாலிக், உலகத்தை படைச்சவன் நான். எப்படி படைச்சேன்? ரோ மெட்டீரியல் இல்ல, ரோ மெட்டீரியல் இல்ல. என்ன ரோ மெட்டீரியல்? هل أتى على الإنسان حين من الدهر لم يكن شيئا مذكورا. உங்களுக்கு ரோ மெட்டீரியல் இல்லாம நான் உங்களை படைச்சிருக்கிறேன். எந்த விதமான ரோ மெட்டீரியல் இல்ல உங்களுக்கு. சுருக்கமா சொல்ல போன மிம்மா இம்மஹீன், ஒரு அற்பமான தண்ணி, அருவருப்பான தண்ணி, நஜீஸ் சொல்லல. இவ்வளவுதான். நீங்க இன்னைக்கு 45 வருஷமா 42 வருஷமா கொஞ்சம் யோசிங்க பாப்போம். 42 வருஷத்துக்கு முன்னால நான் எதுவாக இருந்தேன்? ஒன்றுமில்லை. இதேதான் வானம், இதேதான் பூமி, இதேதான் எல்லாம். சரி, அல்லாஹ் சொல்றான், என்னைக்கு சூறுதப்படுமோ அன்றைக்கு எப்படி இருந்துச்சதோ அப்படி ஆகிடும். எப்படி ஒன்றுமில்லாம இருந்தது போல ஒன்றுமில்லாம ஆகிடும். இன்றைக்கு சொல்றாங்க சுனாமியை, இந்த பூகம்பம் ஏற்பட்ட 1 வருஷமா எங்க எங்களே ஏற்பட்ட 1 வருஷம். இன்னும் ஊத்தைய கொண்டேட்டு கொட்டி முடிக்கல. அதுல வந்த பில்டிங்ல கொட்டின கல்லும் மண்ணும் மணலும் எல்லாம் வீக்கிற. இன்னும் அல்லாஹ் சொல்ற அப்படி ஒன்று இங்க இல்ல. وَنُفِخَ بِالصُّورِ فَصَعِقَ مَنْ فِي السَّمَاوَاتِ وَمَنْ فِي الْأَرْضِ إِلَّا مَنْ شَاءَ اللَّهُ. அல்லாஹ் சொல்ற உடைஞ்சி முழுகிற இல்ல, அப்படியே இல்லா போயிடும். அப்படியே இல்லா போயிடும். நீங்க கேட்கணும், சூரியன வான உடஞ்சி வந்தா எங்க போயிட்டு துண்டெல்லாம்
பூமி உடைஞ்சு விழுந்தா துண்டு எங்க போகும்? எங்க போகும்? அல்லாஹ் அப்படி இல்ல, நீங்க உடைச்சா துண்டிக்கும். சுனாமி வந்து விழுந்தா என்ன மனிதன் பொடிக்கும். அல்லாஹ் சொல்றான் இல்லைங்க வாங்க, எங்கட மலக்கு சூருதினா வதகூனுல் ஜிபாலு கல்ஹினில் மன்ஃபூஸ். என்ன செய்யும்? என்ன செய்யும்? பறக்கிற பஞ்சி மாதிரி எது பறக்கும்? மலைகள் பறக்கும். இந்த பேப்பர்ல போட்டீங்கன்னா ஒரு இடத்துல காத்தடிச்சுதா 10 வருஷம் புள்ளேண்ட காத்து தூக்கி வைக்குது 100 அடிக்கு மேல. இது காத்து. இதை பார்க்கிறாங்க அதிசயமாக. நாங்க சொல்றோம் குர்ஆன்ல இதை விட பெரிய அதிசயம் இருக்குது. என்ன விஷயம்? சூதப்பட்ட மலைகள் பறக்கும். அல்லாஹ் சொல்றா, அடே புத்தி உள்ளவனே, மலை பறந்தா ஓண்ட செய்தி என்ன? மலை பறக்கும் என்றா ஏண்டோட செய்தி என்ன? எங்க வீடு என்ன? இந்த மலை பறக்கும். இது நடக்கத்தான் போகுது. இதை பார்க்கத்தான் போறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உலகம் எனக்கு சொந்தமானது, உண்மையான சொந்தக்காரன் நான். எப்படி பங்கு வச்சேனோ அப்படி நான் பங்கு வச்சிருக்கிறேன். வகஃபா பில்லாஹி வகீலா. ஒன்று ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கோ, நம்பிக்கை வைக்கிறதுக்கும் உங்களுடைய விடயங்களை பாரம் சாட்டுறதுக்கும் உங்களுக்கு ஒரு வக்கீலாக ஆக்கிக் கொள்றதுக்கும் அல்லாஹ் போதுமானவன். எது நடந்தாலும் சொல்லுங்க, அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் ஹைராக்கட்டும். அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் ஹைராக்கட்டும். கப்பல் தாண்டாலும் அல்லாஹ் ஹைராக்கட்டும், கப்பல் மிளந்தாலும் அல்லாஹ் ஹைராக்கட்டும். நாங்க தலாக்களையும் ஹைரத்தான் தேடுவோம், நிக்காகளையும் ஹைரத்தான் தேடுவோம். புள்ள மௌத்தானாலும் ஹைரத்தான் தேடுவோம், புள்ள வாழ்ந்தாலும் ஹைரத்தான் தேடுவோம். ஹைரத் தவிர எதையுமே அல்லாஹ்ட்ட கேட்க மாட்டோம். வகஃபா பில்லாஹி வகீலா. உங்க எல்லா கர்மங்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ்வை ட்ரஸ்ட் பண்ணுங்க. அல்லாஹ்வை ட்ரஸ்ட் பண்ணுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்ன நெருப்புல போடப்பட போறாங்க, ஹஸ்பி அல்லாஹ், ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன். நெருப்பா அது பிரச்சனை அல்ல. ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அபூ முஸ்லிம் அல்-ஹௌலானியை தூக்கி போட்டாங்க நெருப்புல. அவர் சொன்னார், ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன். வகஃபா பில்லாஹி வகீலா. சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், ஆக பயங்கரமான எச்சரிக்கை. அல்லாஹ் மீது ஆணையாக சொல்றேன், இந்த ஆயத்தை இப்ப இந்த பூமிக்கு மேல அல்லாஹ் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், உலகம் எனக்கு சொந்தமானது, நான் தான் மாலிக், நான் தான் ஹாலிக், நான் தான் முதப்பிர் எல்லாம் சொல்லிட்டு சொல்றான். அவன் நாடுவான் என்றிருந்தால், அல்லாஹ் நாடுவான் என்றிருந்தால், அல்லாஹ் விரும்பினா யுத்ஹிபுக்கும், உங்களை அப்படியே இல்லாமாக்கிடுவான், அப்படியே அழிச்சிடுவான். அய்யுஹன்னாஸ், ஏ மனிதர்களே, ஏ மனிதர்களே, யுத்ஹிபுக்கும், உங்களை அப்படியே அழிச்சிடுவான். பல வகையான அர்த்தம் கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு மௌத்து வரும், அல்லது நீங்க அப்படியே இருப்பீங்க. யுத்ஹிபுக்கும் உண்டாகிறது, நீங்க அப்படியே இருப்பீங்க, உங்களால் ஒன்றும் ஆக மாட்டாங்க. நீங்க உலகத்துக்கு பாரம், நீங்க பூமிக்கு வேஸ்ட். என்ன வேஸ்ட்? உங்களால் ஒன்றும் ஆகுதில்லை, சும்மா நீங்க இருக்கிறீங்க. சொல்லி போட்டு சொல்றான், இன்னும் ஒரு சமூகத்தை, இன்னும் ஒரு கூட்டத்தை, இன்னும் ஒரு சாராரை உங்களுடைய இடத்துல கொண்டு நான் நிறுத்துவேன். இந்த ஆயத்த ஓதக்குள்ள எனக்கு ஒரே யோசனை வாரது. அல்லாஹ் எங்க எல்லாரையும் ஓரங்கட்டி போட்டு இந்த அமெரிக்கால வாழக்கூடிய மைக்ரேட்டான முஸ்லீம்களையும், நோர்த் அமெரிக்கால வாழக்கூடிய மைக்ரேட்டான முஸ்லீம்களையும், அல்லது இந்த யூரோப்ல வாழக்கூடிய முஸ்லீம்களையும் அல்லாஹ் சூஸ் பண்ணிட்டானோ தெரியாது. அங்க இஸ்லாம் வளர்ற வேகத்தை பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் சந்தோஷம், மறுபக்கம் எங்கட காலத்து என்ன ஆகும், எங்கட செய்தி என்ன ஆகும், இதை கொஞ்சம் படிச்சு பாருங்க. இதை விளையாட்டாக ஜோக்கா எடுக்க வேணும். இது வெரி சீரியஸ், இது வெரி சீரியஸ். அவங்க போற வேகம்,
அவங்களுடைய யூனிவர்சிட்டியை பாருங்க. யூனிவர்சிட்டியோட எப்படிப்பட்ட இஸ்லாம்? ஒவ்வொரு யூனிவர்சிட்டியிலையும் முஸ்லிம் மஜ்லிஸ் இருக்குது. அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பாருங்க. யூனிவர்சிட்டி மதரசாக்கள் இங்க சொல்றா மதரசா டெரரிஸ்ட் சொல்லி, அங்க மதரசா போயிட்டு பார்த்தா சும்மா போயிட்டு லொகிங் ஆகுவோம் இன்டர்நெட்ல கூகுள்ல போயிட்டு. தாருல் உலூம் இன் நார்த் அமெரிக்கா அடி பார்ப்போம். தாருல் உலூம் நார்த் அமெரிக்கா வரைச்சா லிஸ்ட் ஒன்றே வருது. நார்த் அமெரிக்காவில் மதரசாக்கள் அங்க போயிட்டு பார்த்தா இஸ்லாமிக் ஸ்கூல்ஸ், அங்க போயிட்டு பார்த்தா பள்ளி எல்லாம் வெறுமனே பள்ளி அல்ல, அது இஸ்லாமிக் சென்டர். அங்க இஸ்லாமிக் சென்டர் எல்லாம் இருக்குது. இந்த பள்ளி உங்களுக்கு ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுறதுக்கு அதிலிருந்து தொடக்கம், ஜனாசாவை வச்சதுக்கு தொடக்கம், பெண்களுக்கு வேற ஆண்களுக்கு வேற. பிளே கிரவுண்ட் சின்ன பிள்ளைகளுக்கு பள்ளிக்கு வந்தா பள்ளிக்குள்ள கொண்டு வரக்கூடாது. நாங்க பள்ளிக்கு பிள்ளைங்க வச்சுட்டு வரது, பிள்ளைய கொண்டு பிளே கிரவுண்ட்ல வச்சுறாங்க. பிளே கிரவுண்ட் விளையாடு கொடுங்க. சுப்ஹானல்லாஹ். Allah preparing something in the note. Allah சில ஏற்பாடு செஞ்சு கொண்டிருக்கிறார். ஏன்னா உலகத்துடைய இஸ்லாத்தினுடைய 1400 வருஷ ஹிஸ்டரியை பார்க்கும் பொழுது அல்லாஹ் இதை செய்தான் இருக்கிறார். இஸ்லாம் இருந்துச்சு மக்காவுல 13 இயர்ஸ் அல்லாஹ் கொண்டு வச்சனங்க மதீனாவுக்கு. 13 இயர்ஸ் மக்கா இஸ்லாம் உதித்த இடம். மண்டஉல் வஹி, வஹி என்றதான் ஆரம்பிச்சு. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் யா அய்யுஹல் முஸம்மில். இந்த ஆயத்தெல்லாம் இறங்குறதுங்க மக்காவுல. மக்காலா மண்டஉல் வஹி. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட நபியினுடைய மனைவிமார்கள் முழு பேரும் மக்காவை சேர்ந்தவங்க. சஃபியா மாரியத்துல் குத்ஸியாவை தவிர ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க? மைக்ரேட் ஆகுறாங்க மதீனாவுக்கு. மதீனா ஒரு கேபிட்டலாக மாறிச்சு. வெறுமனே 40 வருஷம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய கேபிட்டலாக இருந்தது மதீனா முனவர். எத்தனை வருஷம்? 40 வருஷம். 40 வருஷத்தோடு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இங்க வாங்கோ, ஹிலாபத்து ராஷிதா நேர்மையான பொலிட்டிக்ஸ் செஞ்ச காலம் பேய்த்தது. நேர்மையான பொலிட்டிக்ஸ் செஞ்ச காலம் பேய்த்தது. இந்த பொலிட்டிக்ஸ் மதீனால வெச்ச வாரம் இதை பகதாது கிடைச்சிருப்போம். இந்த பொலிட்டிக்ஸ் மதீனா முனவரால் கொத்து வராது. ஏண்டா அது ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலேயே பாலிடிக்ஸுக்காக வேண்டி ஒருவர் கொலை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இந்த இஸ்லாத்துக்கு முரணான மக்களை கொண்டு, இஸ்லாத்துடைய எதிரிகளை கொண்டு தூண்டிவிடப்பட்டு ஒருவர் மோதிக்கொண்டு ஒருவர் குத்திக் கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு போற காலம் உருவாகிட்டது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள ஹிலாபத்தை ராஷிதாவினுடைய தலைநகரமாக ஆட்சி பீடமாக பகதாத மாற்றினாங்க. பகதாதிலே மிச்ச நாள் இருக்கல. பகதாதில கொஞ்ச காலம் இருந்துச்சு. அங்கிருந்து 2 உடஞ்சிட்டு இஸ்லாம். ஸ்பெயின் யூரோப்பில் உள்ள நாடு. யூரோப்ல 900 வருடங்கள் 900 இயர்ஸ் முஸ்லீம்கள் டாமினேட் பண்ணின ஊரு. எந்த அளவுக்கு முஸ்லீம்கள் டாமினேட் பண்ணாங்கன்னா, அரபு படிக்கோணம் என்றா அங்கத்தான் புகோணம். பெரும் உலமாக்கள், பெரும் உலமாக்கள் எந்த அளவுக்கு நீங்க நான் உங்களுக்கு நடத்துகிற தஃசீர் இருக்கிறேன். தஃசீருல் குர்துபி எழுதப்பட்டது. அதனுடைய ஆத்தர், அதனுடைய முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸ்பெயின்ல பிறந்தவர். ஸ்பெயினி உங்களும் சேர்ந்தவர். அப்படிப்பட்ட நாடு, அப்படிப்பட்ட உலகம் அது. அல்லாஹ் சொல்றான், நீங்க வாங்கோ, இந்த கமாண்ட்மெண்ட்ஸ் நீங்க ஃபுல்ஃபில் பண்ண இல்லைன்னா நீங்க எவ்வளவு எஸ்டாப்ளிஷ் ஆன ஆட்களாக இருந்தாலும் நான் வேறொரு சமூகத்துக்கு மாற்றுவதில்லை. என்னாச்சு? கிங் ஃபஹத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலத்தில் எடுத்த முடிவு தான் ஹரமைன் ஷரீஃபைனை விஸ்தரிக்கணும் என்று சொல்லி.
ஹரமைன் ஷரீஃபைனுக்குள்ள எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸும் போட்டு வைக்கணும் என்று சொல்லி. சரி, அது சரியா பிள்ளையா அது எங்களுக்குரிய கருத்தல்ல, அது பேசுறதுக்கு சந்தர்ப்பம். இப்ப என்னாச்சு, அந்த காலம் வரைக்கும் உலகத்தில் இருந்த ஆகப்பெரிய பள்ளிவாசல் ஸ்பெயின்ல தான் இருந்துச்சு, மஸ்ஜிதுல் குர்துபா. நீயத்து வைங்கோ, அதையும் பார்த்துட்டு வருவோம் சொல்லி. ஆனா என்னதுமே பார்க்கணும் வைத்து அங்க உள்ளுக்கு போகக்குள்ளே போட் போட்டிருக்குது, லா நஸ்மஹு பிஸ்ஸலாத், do not allow to pray. வந்து பள்ளியை பார்த்துட்டு போங்கோ. உங்களுக்கு வேணும்டா பள்ளியில ஆர்கிடெக்சர் பிளான், எப்படிப்பட்ட ஸ்ட்ரக்சர், எப்படிப்பட்ட டிசைனிங், எப்படிப்பட்ட பள்ளின்றத யூடியூப்ல பார்க்க கண்ணால கண்ணீர் கொட்டுவீங்க. தாரிக் பின் ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவங்க உயிர தியாகம் செஞ்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணின ஊரு, 900 வருடம் முஸ்லீம்கள் டொமினேட் பண்ணின ஊரு. அரபு படிச்சோருமா அங்கத்தான் புகோணம். பெரும் பெரும் உலமாக்கள் தோன்றின ஊரு. மஸ்ஜிதுல் குர்துபாவினுடைய இமாமாக பேச்சு ஹசீபாக இருந்தவர் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்படிப்பட்ட பள்ளியில இன்னைக்கு போர்ட் போட்டிருக்குது, do not allow to pray. உனக்கு இங்க தொலைலாம். ஒரு பைத்துல் முகத்திஸ் அல்ல, எத்தனையோ பைத்துல் முகத்திஸ பணி கொடுத்துட்டோம். சரி, அதுக்கு போல இஸ்லாம் எங்க வந்துச்சு? அது அங்க ஒரு பக்கம். பகதாதில் இருந்த இஸ்லாம் அப்படியே ஒரு சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு முஹத்திஸீன்கள், இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் திர்மிதி, இமாம் நஸை, இமாம் இப்னு மாஜா, இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த 6 பேரும் அரபிகள் அல்ல. இவங்க யாரு? யாரு? இஸ்லாமிய உலகத்துக்கு இஸ்லாத்துக்கு சேவை செஞ்சத்துல இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸ பரத்துறதுக்கு அரபிகள் பட்ட கஷ்டம் ரொம்ப குறைவு, மிகவும் குறைவு. உண்மையான கஷ்டப்பட்டவங்க இன்று வரைக்கும் அஜமிகள் தான். இமாம் ஷாஃபி, இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாராவில் சோவியத் யூனியன்ல பிறந்தவர். உங்களுக்கு பார்க்கலும் புகாராண்ட என்ன இப்ப அடிச்சு பாருங்க, ஒரு ஸ்டைல மேலுக்கு இருந்து பார்த்தா உங்களுக்கு என்ன விளங்கும் என்றா சீலுக்கு முழுக்க பள்ளிவாசலும் மக்தபாக்களும் மதரசாக்களும் தான் உங்களுக்கு காட்சி அளிக்கும். இன்னைக்கு என்னன்னு சொன்னா எல்லாம் அப்படியே சும்மா மூடி வச்சுக்கிறது. புகாராவில் இருந்த ஆகப்பெரிய ஒரு மதரசா, ஆகப்பெரிய ஒரு காலேஜ், யூனிவர்சிட்டி எவ்வளவு பெருசு சொன்னா அன்பான ரகீமன் எழுதப்பட்டிருக்குது. அதுல உள்ள வாஷ்ரூம் மட்டும் இருக்குதா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாவிக்கிறதுக்கு கட்டப்பட்ட வாஷ்ரூம்ஸ் எண்ணிக்கை மட்டும் 500. எத்தனை பேர் ஓதிப்பாங்க? எத்தனை பேர் ஓதிப்பாங்க? வாழ்க்கையில் எல்லாம் ஞாபகம். இஸ்லாம் இந்தோஸ்ல நிக்க, அதாவது புகாராவில் சோவியத் யூனியன்ல வந்து நிக்கல்ல. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறந்த ஊரு, இமாம் புகாரி பிறந்த ஊரு, அபூ தாவூத் பிறந்த ஊரு. இஸ்லாம் பேய்த்தங்கிருந்து அல்லாஹ் சொல்றான், இஸ்லாத்தை நீங்க ஃபுல்ஃபில் பண்ண இல்லையா? ஒரு கட்டம் வந்துச்சு சோவியத் யூனியன்ல. எப்படிப்பட்ட கட்டம் என்றால், உங்களோட வீட்டுல குர்ஆன் இருக்கும் என்றிருந்தா, புகாரி அல்ல, முஸ்லிம் ஷரீஃப் அல்ல, குர்ஆன் உங்கள்கிட்ட இருக்கும் என்றிருந்தா உங்களுக்கு ஜெயில் தான் சென்டென்ஸ். நீங்க ஜெயிலுக்கு போகணும். நீங்க ஜெயிலுக்கு போகணும். அப்படியே வாங்க இந்தியாவுக்கு, அப்படியே வாங்க இந்தியாவுக்கு. இந்தியாவில் என்ன? இந்த இந்தியாவில் எங்க பக்கத்து நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் படக்கூடிய அவதிகள், அதாவது ஃப்ரீடம் என்று சொல்லக்கூடியது எங்க நாட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு எந்த ஃப்ரீடமும் இல்லை. ஆனா கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் அந்த நாட்டுக்கு வாரத்துக்கு முந்தி இந்தியாவுடைய பெரிய ஒரு பகுதியை ஆட்சி செஞ்சது முஸ்லிம்கள். தாஜ்மஹால் யார் கட்டினது? செங்கோட்டை யார் கட்டினது? டெல்லியில ஜாமியா மஸ்ஜித் யார் கட்டினது? இப்ப இருக்கக்கூடிய பிரசிடென்ட் ஹவுஸ், பிரைம் மினிஸ்டர் ஹவுஸ் யார் கட்டினது? இப்ப இருக்கக்கூடிய மன்மோகன் சிங் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பிரசிடென்ட் ஹவுஸ், பிரைம் மினிஸ்டர் ஹவுஸ் யார் கட்டினது? யாருடைய ஆர்கிடெக்சர் பிளான்? யார் கட்டின பில்டிங்? என்ன முஸ்லீம்கள் கட்டினது? வாப்பா,
எங்களுக்கு பாபரி மஸ்ஜித் மட்டும்தான் தெரியும். நாங்க எல்லாம் படி கொடுத்துட்டோம். எங்களுக்கு எல்லாம் கைத்தது. இன்னைக்கு தாஜ்மஹால் சொல்றாங்க உலக அதிசயங்கள்ல உண்டு. எந்த அதிசயங்கள்ல? அவன் என்ன சொல்றதுக்கு உண்ட தொண்டு என்ன பள்ளி வாசலா? அது பள்ளியாக சொல்லுவோம். அது என்னது? கண்ட மௌத்தா போன மனைவிக்கு கட்டின கபரு. முஸ்லீம்கள் ஆட்சி செய்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்றா, அந்த காலத்துல தண்ட மனைவி மும்தாஜ் மௌத்தா போனதுக்கு கட்டின கபரே உலக அதிசயங்கள் உண்டாக இருக்கும் என்றிருந்தா அவங்களோட பவர் எப்படிப்பட்ட பவரா இருந்திருக்கும், அவங்களோட சக்தி எப்படிப்பட்ட சக்தியா இருந்திருக்கும். மேன் மேட் பில்டிங் உண்ட, அதாவது 16வது நூற்றாண்டுல சுமார் 400 வருடங்களுக்கு முன்னால கட்டப்பட்ட ஒரு பில்டிங் இன்று வரைக்கும் உலக அதிசயங்கள் ஒன்றாக பார்க்கிறது இருந்தா கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். அவங்களோட டேலண்ட் என்ன, அவங்களோட இன்ஜினியரிங் பவர் என்ன, அவங்களோட வெல்த் என்ன, சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் திங்க் பண்ணி பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான், ஒன்று ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, நீங்க எவ்வளவு தான் வெல் எஸ்டாப்ளிஷ் ஆக இருந்தாலும் உங்களோட வாயில வந்த எச்ச நீங்க துப்புறது போல நான் உங்களை வெளியே துப்பிடுவேன். அல்லாஹ் நம் அனைவரை பாதுகாப்பானா, நம் அனைவரை பாதுகாப்பானா. இந்த அரபு உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையும் இதுதான். அரபு உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையும் இதுதான். அவன் நாடினா உங்களை போக்கிடுவான். அப்படியே ஐயோன்னாஸ், ஏ மனிதர்களே, வயக்தி பிஆகரீன், இன்னும் ஒரு சமூகத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். இன்னும் ஒரு சமூகத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். இந்த ஆயத் இறங்கின உடனே சல்மான் பாரசியை பார்த்து சொன்னாங்க, ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சல்மான் பாரசி அரபி அல்ல, பாரசீகத்தை சேர்ந்தவர். அவர் மூகுல், அவர் மூகுல். யாரு? சல்மான் பாரசி, ஈரானை சேர்ந்தவர். அவரை பார்த்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம் குர்துபி சொல்றாங்க, லம்மா நஸலத் ஹாதிஹில் ஆயா லரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ظهر சல்மான், சல்மானுடைய முதுகுல தட்டி சொன்னாங்க, வகால ஹும் கௌமு ஹாதா, ஹும் கௌமு ஹாதா. அந்த ஆயத்தை இவங்க தான்ண்டாங்க, அந்த ஆயத்தை இவங்க தான்ண்டாங்க. அபூஜஹலுக்கு குர்ஆன் இறங்குது, அபூஜஹலுக்கு குர்ஆன் இறங்குது, அபூலஹபுக்கு குர்ஆன் இறங்குது, அபூ தாலிபுக்கு குர்ஆன் இறங்குது. ஆனா அவங்களுக்கு நசீபாக இல்ல, அவங்க ஏற்றுக்கொள்ளல. எங்கிருந்தோ வந்த சல்மான் கலிமா சொல்றாரு. சொன்னாங்க அல்லாஹ் சொன்னாங்க, ஹும் இவன் இருக்கிறாரே இருக்கிறாரே கௌமுஹாதா, இந்த கூட்டத்தை சேர்ந்தவர் தான். அல்லாஹ் சொல்றானே உங்களை இல்லாமக்கிட்டு கொண்டு வருவேன் என்று சொல்லி இந்த கெட்டின கிறிஸ்டியன் ஃபாதர்ஸ் வந்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. எத்தனை இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. நான் எப்பயும் சொல்றது தான், உலகத்தினுடைய சூப்பர் பவருக்கு சொல்றக்கூடிய ஒரு செய்தி தான். எனக்கு இந்த சம்பவத்தை கேட்கும் பொழுதெல்லாம் அதான் ஞாபகத்துக்கு வரும். உமர் ரலியல்லாஹு தஆலா கையில வாள் எடுத்து கொண்டு போறாங்க, யாரை வெட்டுறதுக்கு? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்தை கொண்டு வரதுக்கு. இடையில ஒரு சஹாபியை மீட் பண்றாங்க, எங்க போறீங்க? இன்றைக்கு ஒரு விஷயம் பார்க்க போறேன், தலையை கொண்டு வர போறேன். அவர் சொன்னார், என்ன சொன்னாரு? யாருடையாலும் தலையெடுக்க முந்தைய உங்களோட வீட்டுக்குள்ள தலையெடுத்து வாங்க. யார் வீட்டுக்கு? நாங்க சொல்றோம், ஈராக்லையும் பாகிஸ்தான்லையும் ஆப்கானிஸ்தான்லையும் இஸ்லாத்துக்கு எதிராக பம்ஸ் போடுறதுக்கு முன்னால உங்களோட வீட்டுக்குள்ள நீங்க பம்ஸ் போடுங்க. நீங்க எதை அடிக்க போறீங்களோ அது உங்களோட வீட்டுக்குள்ளுக்கு அல்லாஹ் வளர்த்து கொண்டிருக்கிறான். எதை நீங்க இங்க அடிக்க போறீங்களோ அது அல்லாஹ் அந்த அல்லாஹ் உருவாக்குறான். அல்லாஹ் உருவாக்குறான், வேற ஒன்றுமே இல்லை. எத்தனை பள்ளி, எத்தனை பள்ளியா மாறி இருக்குது, எத்தனை சினகால் மாறி இருக்குது, எத்தனை ஃப்ரீமேசன் டெம்பிள் மாறி இருக்குது, எத்தனை மதரசாக்கள். கிட்டத்தில் நோம்புக்கு போற அக்டோபர் 30 நினைக்கிறேன், அல்லது அக்டோபர் 14 நினைக்கிறேன்,
2010 ஒரு 3 மாசத்துக்கு முன்னால 4 மாசத்துக்கு முன்னால ஒரு மர்க்கஸ் வாங்குறாங்க தப்லீக் ஜமாத்துடைய சகோதரர்கள். மாஷா அல்லாஹ் 3.5 ஏக்கர் காணி. இது ஹம்மந்தோட்டேரி அல்ல, இது டொரண்டோல. அல்லாஹ் சொல்றான், நீங்க வாங்க, நான் சம்திங் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த நல்ல செய்தி உங்களோட காதுல விழும். அது நல்ல செய்தியாகத்தான் இருக்கும். ஆனா ஏந்த விட செய்தி என்ன? நான் இப்படியே இருக்கிறதா? நாங்க எங்களை மாற்றம் இல்லையா? நாங்க எங்களை பத்தி ஸ்மார்ட் ஆக்குறது இல்லையா? எங்கட ஆகிரத்தை பத்தி நாங்க திங்க் பண்றது இல்லையா? எங்கட கமிங் ஃபியூச்சர் ஜெனரேஷனை பத்தி நாங்க யோசிக்கிறது இல்லையா? நீங்க எல்லாருக்கும் மைக்கேட்டா வேணாம். நாங்க என்ன சரி இங்க செய்யணும்? நாங்க என்ன செய்ய போறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்ற பல ஆயத்துல சொல்றான். பல ஆயத்துல சொல்றான். என்ன சொல்றான்? நஹனு خلقناهم وشددنا أسرهم وإذا شئنا بدلنا أمثالهم. சுப்ஹானல்லாஹ். நாங்கள் நாடினால் உங்கள போல சமூகத்தை கொண்டு கூட மாற்றுவோம். சூரா தஹர்ல சொல்றான் அல்லாஹ். ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். எங்க? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சுபஹான் ஓதுவோம். نحن خلقناهم وشددنا أسرهم وإذا شئنا بدلنا أمثالهم. سبحان الله. ألا أن نبدل أمثالكم وننشئكم فيما لا تعلمون. سورة واقعون. الله சொல்றத மாத்திடுவேன். கவனமா இருந்தோ, நான் மாத்திடுவேன். ஜனாதிபதி சொல்றாரு மினிஸ்டருக்கு, என்ன வேலையை ஒழுங்கா செய்யுங்கோ, இந்த பவர் வேறத்திற்கு கொடுக்கப்படும். அவர் செய்ய இல்லத்தி அல்லாஹ் செய்ய இல்லத்தி பிரசிடன்ட் கொடுக்கத்தானே வேணும். மூத்த மகனுக்கு சிலர் கடையை பாதுகாப்பான்னு சொல்லி அவர் கடையை பார்க்கிறார் இல்ல, அவர் மெஷ் பார்க்கிறாரு. பாப்ப என்ன செய்யணும்? பாப்ப என்ன செய்யணும்? தம்பியை கூப்பிட்டு வெளியேற்ற பாதுகாப்ப ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணித்தான் ஆகணும். இது நாங்கள் உலகத்தில் பார்க்கிறோம். ஒரு டியூட்டிய ஹலீமத்துல்லா, இந்த பூமிக்கு மேல் அல்லாஹ்வுடைய ஹலீமாக்கள் நாங்க. இந்த பூமியை நாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நான் எப்பயுமே சொல்றது தான், வெறுமனே தீன் என்றது உதாரணமா வச்சுக்கோங்க. தீன் என்றது நீங்க வெறுமனே தீனுடைய ஆக்டிவிட்டிஸ மட்டும் செஞ்சுட்டு போறதல்ல, தீனோட சேர்ந்து உங்களோட துனியாவும் எஸ்டாப்ளிஷ் ஆகும். நான் பலமுறை சொல்லிக்கிறேன். பாப்பா மௌத்தானாரு, அனந்தர சொத்து பிரிச்சோம். மாஷா அல்லாஹ், ஒரு ஆளுக்கு 10 கோடி ரூபாய், ஒரு ஆளுக்கு 10 மில்லியன் ரூபீஸ் கிடைச்சிங்க. எத்தனை மில்லியன்? 10 மில்லியன். சரி, பாப்பா மௌத்தாகி 25 வருஷத்துல நீங்க மௌத்தாகிறீங்க. மாஷா அல்லாஹ், வாப்பா விட்டுட்டு போன அந்த 10 மில்லியன் அப்படியே செலவழித்து மௌத்தானீங்க. என்ன பிரச்சனை உங்களை கொண்டு? வாப்பா தந்துட்டு போன 10 மில்லியனை கொண்டு நீங்க அப்படியே கணக்கு பார்த்து செலவழிச்சு அப்படியே முடிச்சுட்டீங்க. நான் கேட்கிறேன், உங்களுக்கும் உங்களோட வீட்டில் உள்ள ஒரு மிருகத்துக்கு வித்தியாசம். பசி வந்தா அது போய் சாப்பிடுது, நீங்களும் சாப்பிடுறீங்க. என்ன வித்தியாசம்? நீங்க எப்படி ஓஹோ என் வாப்பா அவருடைய அறிவை வச்சு கெப்பாசிட்டியை வச்சு சம்பாதிச்சு எங்களுக்கு 10 மில்லியன் வச்சுட்டு போனாரு. இன்ஷா அல்லாஹ் இந்த 10 மில்லியனை வச்சு நான் 10 கோடி என் புள்ளைக்கு வச்சுட்டு போகணும். என் பிள்ளைக்கு 10 கோடி தான் யோசிங்க. குறைஞ்சபட்சம் அதுல 33 வீதம் 3/1 குடும்பம் யாருக்கு? பொது வேலைக்கு. 66 வீதம் இந்த பிள்ளைகளுக்கு கிட்டும். இந்த 10 வருஷத்துக்கு பார்ப்போம், எங்கேயாலும் யாரு சரி அப்படி செஞ்சுப்பாங்களா? எத்தனை பணக்கார மொத்தாக இருப்பாங்க, எத்தனை கோடீஸ்வர மொத்தாக இருப்பாங்க. அந்த உணர்வு அப்படியே இல்லாம வசியத்துடைய பாடம் கிதாபில் இருக்குது. வசியத் என்றது வசியத். என்ன வசியத்? மௌத்தாக போக்கு சும்மா மௌத்தாக வாழும். மகனே, அந்த கடையை நீங்க எடுத்துக்கோங்க, இந்த கடையை நீங்க எடுத்துக்கோங்க, அதை தாத்தா கொடுங்கோ இல்ல மச்சனை கொடுங்கோ, இப்படியே சொல்லிக் கொடுத்தா நாங்க மௌத்தாகிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானா? நாங்க சொல்லிட்டு மௌத்தாகணும். இந்த சொத்துல சரியா 3/1 ஒரு லைப்ரரி கட்ட கொடுங்கோ. இந்த சொத்துல சரியா 3/1 ஒரு ஹாஸ்பிட்டல் கொடுங்கோ. அதுல முஸ்லீம்கள் தான் வரணும் அவசியம் இல்ல. அதுல மிருகத்தை கொண்டு வைத்தியம் செஞ்சாலும் அவங்களுக்கு நன்மை கிடைக்கத்தான் செய்யும். இஸ்லாம் என்ற பார்வை
பார்வை அங்க வச்ச வானம் மனிதனுக்கு குடும்ப மனிதனுக்கு சும்மா மௌத்தாக வானம். மௌத்துடைய கட்டத்தில் 1/3 பொது உலகத்துக்கு, பொதுமக்களுக்கு, முஸ்லீம்களுக்கு, பள்ளிக்கு, மதரசாவுக்கு, ஸ்கூல்ஸுக்கு, பொது வேலைக்கு, லைப்ரரிக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு என்று சொல்லி ஏராளமான வேலைக்கு, ஏராளமான வேலை. இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லிக்கின்றா உங்களுக்கு தெரியுமா? அம்பலம். அம்பலம் என்ன? முந்தைய காலத்தில் யார்த்தையும் வாகனம் இல்லை. என்ன செய்வாங்க? நடந்து போறது. இங்கிருந்து கண்டியை போக என்ன செய்யும்? எது பை அன்றைக்கு நடந்து போனாக்க சும்மா நடக்கிறது. அன்றைக்கு சும்மா நடந்தாக தான் இப்ப செய்யறது ஒன்றும் தேவையில்லை. பள்ளிக்கு நடந்து வந்தா பள்ளிக்கு நடந்து நானும் வரல. பள்ளிக்கு நடந்து வந்தா இந்த வாக்கிங் தேவை. எந்த வாக்கிங்? 5 நேரம் பள்ளிக்கு நடந்து வந்தா மாஷால்லா 10 கிலோமீட்டர் சும்மா வந்துடும். முந்தி நாங்க சும்மா நடந்தா இப்ப என்ன செய்வது? நோயாளியாக நடக்கிறோம். விஷயம் வேறு இல்லை. நடக்கிறதா எப்படியோ நடக்கிற. முந்தி சும்மா நடந்தத இப்ப நோயாளி என்ற பெயர்ல நடக்கிறோம். அவ்வளவுதான். அன்றைக்கு நடந்த நடக்கு நன்மை கிடைச்சோம். இன்றைக்கு நடந்த நடக்க என்ன கிடைச்சுமோ தெரியாது. இன்றைக்கு நடக்கிற அளவுக்கு என்ன கிடைச்சுமோ தெரியும். என்ன நடக்கிற என்வாரன்மெண்ட் இருக்கிறேன். சரி, அப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இது அப்படியே மாத்திடுவான். அம்பலம் என்றது, அம்பலம் என்று சொன்னா அதுக்கு நாங்க சொல்றது ரிபாத் என்றது அரபுல. இதை பற்றி இருக்கக்கூடிய கிதாபுகள் ஏராளம் வந்து. ரிபாத் என்று சொன்னா மக்கள் நடந்து போவாங்க. இப்ப ஒரு ஆள் கொழும்புல இருந்து கண்டிக்கு நடக்க பிடிச்சா அவருக்கு நிச்சயமா எத்தனையோ ஸ்டாப் ஓவர் ஸ்டாப் நிக்கிறதுக்கு இடம் வேணும். ராவேர் என்ன செய்வாங்கன்னா, இன்னைக்கு நாங்க நித்தம் வேலை ஒண்டிக்கும், அங்க போனா வரக்காப்பல் ஒண்டிக்கும், அங்க போனா என்ன செய்யும் இந்த ஊர்ல ஒண்டிக்கும். கூடிய கிதாபுகள்ல இதை பற்றியும் மிச்சம் எழுதப்பட்டு இதை வக்ஃபு செய்வோம், இதுக்கு காணி பூமி கொடுப்போம், இதை கட்டி வைங்கோம். எனக்கு இதை பார்க்கும் பொழுது ஞாபகம் பாருது, இந்த ரோட் நடுங்க பாருங்க பார்ப்போம். இந்த செத்து போன அல்லது இறந்து போன கொலை செய்யப்பட்ட ஆமிக்காரரா ஆமியில பேர்ல அவங்களோட குடும்பம் இந்த ரோட் நடுங்க நினைச்சுப்பாங்க, இந்த பஸ் கோல் கட்டி வச்சுப்பாங்க. இது அவங்களோட பழக்கம் அல்ல, இது எங்கட பழக்கம். இது எங்கட பழக்கம். என்னத்தான் பஸ்ஸுக்கு நிக்கிறவங்க என்ன செய்யட்டும், அதுக்கு நிழல் எடுக்கட்டும். ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மனிதனுக்கு ஒரு நிழல் கொடுக்கிறதும் இபாதத்து. few minutes அதுக்கு கைது நிற்பார். கோடிய கிதாபில் என்ன இருக்கின்றா, அந்த அம்பலம் நீக்குது, அந்த அம்பலத்துள்ளுக்கு நிக்கிறார்களுக்கு தண்ணி வச்சோடுமே. ராவைக்கு நிக்கிறார்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? தண்ணி வேணும். இந்த தண்ணியை நிரப்பி வச்சா என்ன நன்மை என்றதும் ஹதீஸ் நீக்குது. ஹதீஸ் என்னன்னு சொன்னா, இந்த தண்ணியால உங்களுக்கு ஒவ்வொரு செய்ய இயலாது, தயமம் தான் செய்யணும். இந்த தண்ணியை குடிக்க மட்டும்தான் நீங்க பாதிக்கணும். இந்த தண்ணியை நீங்க ஃபில் பண்ணி கொண்டு வெளியே கொண்டு போக வேண்டாம், அதுதான் குடிக்கவும் வேணும். இதெல்லாம் கூடிய சட்டம். முந்தைய காலத்துல இதெல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு யாருக்குமே சொல்லலா, மாஷா அல்லாஹ் எங்க ஊர்ல ஒருத்தர் மௌத்தா போனாரு, நல்லா சம்பாதிச்சாரு, புள்ளுகளுக்கு அதை இதெல்லாம் கொடுத்தாரு, இப்படி ஒன்றே செஞ்சாரு. நாங்க பாக்குற பள்ளி தான் கட்ட பாக்குறது, பள்ளியை மட்டும்தான் கட்ட பாக்குறது. ஏனா பள்ளி போதும், சுபகுக்கு ஆள் கூட்டிவாங்க பள்ளிக்கு. என்ன செய்யுங்க? சுபகுக்கு ஜும்மாக்கு வாங்க, ஜும்மாக்கு வாங்க. இன்னொரு ஆச்சரியம், ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி மட்டும் பள்ளியை பெருசாக்கணும் என்று எங்கேயுமே இல்லை. எதுக்கு மட்டும்? சுபகுடைய தொழுகைக்கு பள்ளி போதாண்டிதான் கட்டாயம் பள்ளி என்ன செய்யணும்? பெருசாக்கித்தான் ஆகணும். எங்கேயாவது நீங்க பள்ளி அப்படி எங்கேயாவது நீக்கிறாங்க? சுபகுடைய தொழுகைக்கு பள்ளி போதா,
பள்ளி ஃபுல்லாகுது அப்படின்னா என்ன செய்வோம்? நாங்க பள்ளியை பெருசாக பார்க்கிற 27க்கு போதான்னு சொல்லி எதுக்கு போதா? 27க்கு போதா இல்ல. ஒன்று யா வச்சுக்கோங்க, பள்ளியில 27 ஜும்மா பெருநாளுடைய தினத்துல கிரவுட் கூடிட்டா சுஜூது செய்யறதுக்கு பூமி தேவையில்லை. இது சட்டம். சுஜூது செய்ய தேவையில்லை, தேவையில்லை, பூமி தேவையில்லை. சுஜூது என்ன செய்யணும் என்றால் முன்சப்புல உள்ளவங்க மட்டும்தான் சுஜூது செய்வாங்க பூமியில, மற்றவங்க அவங்க முதுகுல செய்வாங்க. யார முதுகுல? மற்றவங்க முதுகுல, பின்ன முதுகுல. அதாவது நீங்க போயிட்டு கீழே கை வச்சோடும் அது ஒன்று வந்த கட்டத்தில் வராது. இது ஜும்மாவுக்கு கேளும். நாங்க என்ன செய்ய ஜும்மாவுக்கு பள்ளி போலாம், ஜும்மாவுக்கு பள்ளி போலாம். இந்த வாரம் கொள்பாக்க இல்லையா? இந்த வாரம் வெளியுள்ளாக்கு நல்லா வச்சுக்கோங்க. இஸ்லாம் இஸ்லாம் மிகவும் பிரௌடா பாத்திக்குது. நாங்க மௌத்தாக கூட சும்மா மௌத்தாக கூடாது. என்ன சரி செய்யணும், என்ன சரி ஒன்றை கொடுக்கணும். யாருக்கு? புள்ளகளுக்கு அல்ல. புள்ளகளுக்கு கொடுத்தா நல்லா வச்சுக்கோங்க, உங்களோட புள்ள அடுத்த இஷ்டப்படுப்பாங்க. பாப்பா மௌத்தான வித்துருவோம், சீப்பா வித்துருவாங்க. குர்ஆன் சொல்லுது அப்படித்தான் நடக்கும். அப்படி நடக்க இல்லன்னா உலகம் இயங்காது. இயங்குவாங்க, காணியை விற்பாங்க. காணி விற்பாங்களா யாரும்? உலகத்தில் என்ன சரி எங்கட கெப்பாசிட்டிக்கல்ல பெரிய கனவு காணுங்க. இதை செஞ்சுட்டு தான் மூத்தாகும். இந்த நாட்டில் 735 முஸ்லீம் ஸ்கூல்ஸ் இருக்குது. இந்த 735 ஸ்கூலுடைய காணியும் அந்த காலத்தில் வாழ்ந்த மகான்களால ஸ்கூலுக்கு கொடுக்கப்பட்ட காணி. இது ஒன்று கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்ல, இது கவர்மெண்ட் கொடுத்ததல்ல. இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து கொடுத்த காணிகள் அல்ல. மிகப்பல நீர்கொழும்புல கிட்டத்தில் நான் போயிருந்த நிகழ்ச்சி ஒன்றுக்கு அப்ப சொல்றாங்க, ஹஸரத் சுப்ஹானல்லாஹ், அந்த மக்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக, அல்லாஹ் கிருபை செய்வானாக, அந்த மக்களுடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பானாக, எங்களுக்கும் அப்படி செய்யக்கூடிய உணர்வு அல்லாஹ் நசீபாக்குவானாக. மாப்ப மௌத்தாகிட்டாரு. மக்கள் வந்தாங்களா, இந்தியாவை சேர்ந்தவங்க நேரே வந்து சொன்னாங்களா, இது வாப்பட காணி, நாங்க வாப்பட பேர்ல என்ன செய்யணும், இந்த 3 ஏக்கர் காணியையும் வாப்பட பேர்ல நீங்க எடுத்துக்கோங்க. அதுதான் இப்ப உள்ள மையவாதி. எங்க இருக்குது? பெரிய முள்ளையில நடு ஈரத்துண்டு மாதிரி நடுக்காணி. இன்றைக்கு சொல்றாங்க பேர்ச் கிட்டத்தட்ட அந்த இடத்துல 10 ரூபாய்க்கு மேல. பேர்ச் 10 ரூபாய், 3 ஏக்கர் டெவலப் காணி. நல்ல யாம் வைங்க, வாழ்க்கையில் பெரிய மனம் வைங்க. நாங்க பேய்த்திடுவோம், காணி பூமி நிற்கும் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவாங்க மக்கள். அந்த நாங்க அவங்களுக்கு துஆ செய்யறதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நாங்க சொன்ன ஆமீனும் நான் செஞ்ச துஆவும் நேரே அல்லாஹ் அவங்களோட கபருக்கு இப்ப கொண்டு சேர்த்தாச்சு. இதுதான் பெருசு. இது வச்சம் அல்லாஹ் சொல்றான், ஐயுஹன்னாஸ், ஏ மனிதர்களே ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, இயஷா அவன் நாடினால் யுத்ஹிபுக்கும் ஐயுஹன்னாஸ், மனிதர்களே அல்லாஹ் உங்களை இல்லாமாக்கிடுவான். வயஅதி பிஆஹரீன், இன்னும் ஒரு கூட்டத்தை அவன் கொண்டு வந்து வைப்பான். வகான அல்லாஹு அலா ذلك கதீரா, அல்லாஹ் நிச்சயமாக அவன் மீது சக்தி படைத்தவனாக இருக்கிறான். அவனுக்கு ஏழும், அவன் சூப்பர் பவர் கொண்டவன். இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், فلا اقسم برب المشارق والمغارب إنا لقادرون على أن نبدل خيرا منهم. உங்களை இல்லாமாக்கிட்டு உங்களை விடவும் நல்லவர்களை இந்த இடத்துல கொண்டு வைப்போம். இது தனி மனிதனை பற்றி செல்லோ மேலும், ஒரு ஊரை வச்சு செல்லோ மேலும், ஒரு உம்மத்தை வச்சு செல்லோ மேலும். அல்லாஹ் சொல்றான், அலா அன் நுபத்தில கைரம் மின்ஹும், அவர்களை விடவும் நல்லவர்களை கொண்டு வந்ததன் அந்த இடத்தில் அல்லாஹ் வைப்பான். இல்லா தன்பிரு யுஅذிபுக்கும் அஸாபன் அலீமா வயஸ்தபதில் கௌமன் கைரக்கும். அல்லாஹ் சொல்றான், நீங்க வாங்கோ, நீங்க நரவு செய்யலையா, தாவத்து செய்யலையா, அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைக்கலையா, எழுத்தாளர்கள் பேனாவின் மூலமா அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கணும், உலமாக்கள் இல்ம கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கணும், செல்வந்தர்கள் தன்னை பணத்தை கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கணும்,
ஐடி பவர் உள்ளவங்க, ஐடி நாலேஜ் உள்ளவங்க, அவங்களோட ஐடியை இதுக்கு பயன்படுத்துங்க, இஸ்லாத்தை பரத்துறதுக்கு, இஸ்லாத்தை பரத்துறதுக்கு. இந்த கால நான் கையில வாரேன், ஒரு சகோதரர் சொல்றாரு, ஹஜ்ரத் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஐடி இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும் இந்த நாட்டில் ஒன்று சேருவாங்க என்றிருந்தால் இந்த இஸ்லாத்தை, இந்த ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது இஸ்லாத்தை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஐடி, அதாவது பேசி பாவிக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் உண்மையான முறையில கொண்டு போய் சேர்க்கலாம். ஆனா நாங்க ஒன்று பண்றோம் இல்லை, நாங்க ஒன்று பண்றோம் இல்லை. சும்மா போவட் பண்றோம். அந்த செய்தி இந்த செய்தி இது பொருத்தமா அறுத்தமா தேவையா தேவையில்லையா ஒன்றும் இல்லை. நல்ல தேவையான விஷயங்கள் இதுல சேருங்க. உலமாக்கள் ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ணுங்க, இதை செய்யுங்க, இதை செய்ய வேணும். செல்வந்தர்கள் உங்களோட பணத்தில் ஒரு பாதியை போடுங்க. சும்மா இன்றைக்கு உங்களோட அறிவாளிகள், புத்திசாலிகள், ஐடி பவர் உள்ளவங்க, நாலேஜ் உள்ளவங்க, அவங்க வாங்க ஒரு கூட்டம். இந்த 3 சாராரும் சேர்ந்து ஒன்றை செய்யுங்கோ. சமூகத்தில் பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். சமூகம் இன்றைக்கு இதை எதிர்பார்த்து நிற்குது. சமூகம் இதை இன்றைக்கு எதிர்பார்த்து நிற்குது. பேஸ்புக் அப்படி ஒரு கூட்டம் சல்லியம் கொடுக்கிறாங்க, இன்னும் ஒரு கூட்டத்துடைய ஐடியா இடையிலிருந்து அட்வைஸ் பண்றாங்க. அட்வைஸ் பண்றவங்க என்ன சொல்றாங்க? சுப்ஹானல்லாஹ். என்ன அட்வைஸ்? இதை ப்ரொமோட் பண்ணி, இதை ப்ரொமோட் பண்ணி, இதை ப்ரொமோட் பண்ணி, இதை ப்ரொமோட் பண்றாங்க. எந்த பாவம் உலகத்தில் இருக்குதோ அத்தனை பாவத்தையும் பேஸ்புக் மூலமா விற்கிறாங்க. நான் சொல்றேன், இது இஸ்லாத்துக்கு பாவீங்கோ, இது இஸ்லாத்துக்கு கொண்டு வாங்கோ. நான் இஸ்லாத்தை ப்ரொமோட் பண்ண நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆச்சரியம் என்ன தெரியுமா? எங்களுக்கு என்று சொல்லி ஒரு ஹரமைன் ஷரீஃபைன் இருக்குது. அந்த இடத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக, அந்த இடத்தில் அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்தி வைப்பானாக, அங்குள்ள மக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்குவானாக, தூர சிந்தனையை அல்லாஹ் நசீபாக்குவானாக. அங்கிருந்து பப்ளிக், அங்கிருந்து வெளியாக கூடிய ஒரு மேகசின் கூட இல்லை. எங்கிருந்து? மக்கா மதீனாவிலிருந்து வெளியாக கூடிய ஒரு மேகசின் கூட இல்லை. அந்த மேகசின் வந்தாலும் அது என்ன இருக்குது? ஒரே ஒரு மேகசின் ஹஜ் என்று சொல்லி அதுல அந்த ராஜாவை பத்தி, ராஜாவை பத்தி, ராயல் ஃபேமிலியை பத்தி அவட புகழ் பாடுறாங்க. ஆனா ரோம்ல வைத்து பாருங்க, வெட்டிகான்ல எத்தனை டிவி சேனல் இருக்குது. தமிழ் மொழியில டிவி சேனல் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வேலை செய்து ஆபரேட் பண்றாங்க வெட்டிகான்ல. உலகத்தில் ஆக கூடுதலாக பேசக்கூடிய 5வது பாப்புலேஷன் பேசக்கூடிய மொழி தான் பங்காளி. என்ன மொழி? என்ன மொழி? பங்காளி. கிட்டத்தில் ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபசர் டைம்ல மென்ஷன் பண்றார், உலகத்தில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ல 5வது பிக்கஸ்ட் பெரிய மொழி என்னன்னு சொன்னா பங்காளி மொழி. இந்த பங்காளி மொழியில மட்டும் வெட்டிகள்ல இருந்து கிட்டத்தட்ட 4 சேனல் வேலை செய்யும். எத்தனை சேனல்? 4 சேனல். ஏதோ செய்தி காதுல விழுகுது. அவங்க சொல்றாங்க, நாங்க உங்களை டார்கெட் பண்ண இல்ல, உங்களோட புள்ளைகளை தான் டார்கெட் பண்றோம். நீங்க நிச்சயமா வரமாட்டீங்க, எங்களுக்கு தெரியும். உங்களை கன்வின்ஸ் பண்ணேரா, வந்தா மோஸ்ட் வெல்கம். ஆனா நீங்க டார்கெட் குரூப் இல்ல. டார்கெட் குரூப் யாரு? உங்களோட புள்ளைகள், உங்களோட புள்ளைகள். இன்றைக்கு வாராங்க, எங்கட யூத் இருக்கிறாங்க. எனக்கு இந்த யூத்தை பத்தி நான் நல்லதுதான் பேசுவேன், கருதி பேசுறல. ஏண்டா யூத் மிச்சம் நல்லவங்க, அவங்களை கெடுத்தினது, அவங்களை திருத்தாதது, அவங்கள பத்தி பேக்கியா பண்ணாதது பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் வாழ்க்கையில நல்ல யூட்டிலைஸ் பண்ணுங்க. அல்லாஹ் இல்லாட்டி அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணிடுவான். அல்லாஹ் சொல்றார், இல்லா தன்ஃபிரு, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த நாலேஜ், இந்த அறிவை, இந்த பணத்தை, இந்த கேப்பபிலிட்டிய அல்லாஹ்வுடைய தீனுக்கு நீங்க பயன்படுத்தலன்னு சொன்னா யஸ்தபதில் கௌமன் கைரக்கும், அல்லாஹ் எங்களை எங்கேயோ அனுப்பிட்டு மரத்தையும் கல்லையும் விக்கிரகத்தையும் வணங்கி கொண்டிருக்கக்கூடியவங்களை கொண்டு அல்லாஹ் இந்த மிம்பர்ல ஏற்றுவான். அல்லாஹ் இந்த மிம்பர்ல ஏற்றுவான். இன்றைக்கு ஏற்றிக் கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில், இன்னைக்கு கனடாவில், இன்னைக்கு லண்டன்ல, இன்னைக்கு பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஆகப்பெரிய தாய்கள் யாரு? எல்லாம் ரிவர்ஸ் இஸ்லாத்துக்குள்ள வந்தவங்க. எப்படி இஸ்லாம் பேசுறாங்க, எப்படிப்பட்ட நிகழ்ச்சி செய்யறாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
அரபு உலகம் தூங்குது, இஸ்லாமிய உலகம் தூங்குது. மேற்கத்திய உலகத்தையும் நோர்த் அமெரிக்காவையும் அல்லாஹ் எழுப்பாட்டி விட்டுட்டான். அவங்க திங்க் பண்றாங்க, அவங்க எழுதுறாங்க, அவங்க திட்டம் போடுறாங்க, அவங்க பிளான் பண்றாங்க, எல்லாம் செஞ்சு கொண்டு போறாங்க. நாங்களும் அவங்கள்ட்ட பாடம் படிச்சு நாங்க நல்லதை செய்ய பாருங்க, யூனிட்டிய கொண்டு வாங்கோ. இல்லத்தி அல்லாஹ் சொன்னது போல இல்லா தன்ஃபிரு யுஅذிபுக்கும் அஸாபன் அலீமா வயஸ்தப்தில் கௌமன் கைரக்கும் சும்ம லா யகூனு அம்ஸா. அல்லாஹ் சொல்றான் உங்களை மாத்திடுவான், ஆனா மாத்தினதுக்கு பிறகு அவங்க உங்களை போல இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் அந்த நிலைமையை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் இஸ்லாமிய சிந்தனையை தந்தருவானாக, நல்லதை செய்யக்கூடிய உணர்வை தருவானாக. ஒவ்வொருத்தரும் நீயத்து வைங்க, அல்லாஹ் ரெண்டரை காசத்தோடு துவா கேளுங்க. எல்லாம் மௌத்துக்கு முன்னால என்ன சரி சமூகத்துக்கு செஞ்சிட்டு மௌத்தாக தௌஃபீக் செய்யுங்க. என்ன சரி நல்லதை செஞ்சிட்டு மௌத்தாக தௌஃபீக் செய்யுங்க. குறைஞ்சபட்சம் ஒன்றுமில்லையா, ஒரு மரத்தையாவது நாட்டிட்டு மௌத்தாகும். 4 பேர் அந்த மரத்துக்கு கீழே வந்து நிழல் எடுக்கட்டும், அதுல பிச்சிற பழத்தை 4 பேர் தின்னட்டும், பறந்து வார காரம் அவையே தின்னுட்டு போகட்டும். ஒரு மரத்தை நாட்டு மௌத்தாகும் குறைஞ்சபட்சம். எவ்வளவு செய்ய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக, நல்லதை கொண்டு அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் தருவானாக. இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமை கிளாஸ் வகுப்பு இன்ஷா அல்லாஹ் எங்களை ஹஜ்ரத் முஸ்லிம் அவர்கள் நடத்துவாங்க. எல்லாரும் பங்கெடுத்துக்கோங்க. அடுத்தது இன்ஷா அல்லாஹ் 20 எப்போது 4ஆம் கிழமை 28 28 29 30 இல்ல அப்படியா 28 திங்கட்கிழமை 28 29 29 30 28 29 30 இன்ஷாஅல்லாஹ் 3 நாளைக்கு இன்ஷாஅல்லாஹ் நாங்க ஏற்கனவே பேசினது போல ஜனாசாவுடைய விடயங்களை பத்தி நாங்க பேசிருக்கிறோம். இன்ஷாஅல்லாஹ் எல்லா சகோதரர்களும் இன்ஷாஅல்லாஹ் பங்கெடுக்க பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.